என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். குரு அதிசார பயிற்சியை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே சென்ற வீடியோவில் 2 பாகமாக மேசத்தில் இருந்து கடகத்தில் ஒரு பாகம் முதல் பாகமாகவும், சிம்மத்திலிருந்து விருச்சிக வரைக்கும் 2வது பாகமும் வீடியோ அப்லோடு பண்ணியாச்சு, போட்டாச்சு. இப்போ இந்த வீடியோ தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் பார்ப்போம். குருவால் தொடங்கி குருவால் பூர்ணம் செய்யக்கூடிய ராசி கட்டம்புறோம். அதாவது தொடக்கம் எதுவுமே ஒரு தொடக்கம் இருக்கும், அடுத்து முடிவு இருக்கும். அப்போ குரு ராசியிலே தொடங்குகிறோம் பாருங்க, குருவால ராசியிலேயே அது நிறைவுபடுத்துகிறோம், முடிக்கிறோம் அப்படிங்களா, நிறைவுபடுத்துகிறோம். அதில் அந்த பூர்ணம் அப்படிங்குவாங்க. அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு தனுசை பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அவர் எங்கேயே இருந்துட்டு போட்டிவியா அப்படி எடுப்போம். இதில் எப்போ அப்படின்னு குரு பயிற்சி சொல்லலையா, அதுன்னு சொல்லிடுறேன். எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன், 2 வீடியோவில். இருந்தாலும் இது அதை பார்க்காதவங்க இப்போ தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47க்கு மீனத்தில் இருந்து கடகத்தில் அதிசாரமாக பயிற்சியாகிறார். அவர் 49 நாள் அங்கு இருக்கிறார் கடகத்தில் உச்சமாக. சரி, அவர் மீண்டும் வக்ரகதி அடைஞ்சு ரிவல்ஸில் போகக்கூடியவர், பேக் பின்னாடி நோக்கி செல்லுகிறது. மீண்டும் மீனத்துக்கே செல்கிறது எப்போன்னு கேட்டிங்கனாக்கும், கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25க்கு பயிற்சி ஆகிறார். இது திருக்கணித முறைப்படி நான் சொல்கிறேன். நான் என்கிட்ட இருக்க ஒரு திருக்கணித புக் இருக்குது, அதன்படி அங்கே எழுதுன அதுபடி இப்போ நம்ம பலன் சொல்லிட்டோம். சரிங்களா? வாக்கியத்தில் ஆயிருக்கலாம், இல்லை வேறு இருக்க பஞ்சாங்கத்தில் மணிக்கணக்குகள் நிமிட கணக்குகள் சில மாற்றங்கள் வரலாம். அதை பற்றி நாம் யாரும் கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? இப்போ வந்துடுவோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சூப்பர் அருமை. எங்கே இருந்துட்டு போட்டோம், ராசிக்கு அதிபதி உச்சமாக இருக்கிறாரே, நன்மை தானே. சரி, அவர் உச்சம் பெற்று 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாகும், 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகும், 4ஆம் இடத்தை 9வது பார்வையாகவும் பார்க்கிறார். குருக்கு 3 பார்வை இருக்குது, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்படி அவருடைய பார்க்கக்கூடிய பாவகமெல்லாம் சுபட்சமாகும். அது செயல் அதிகமாக செய்யும், அதனால நல்லது நடக்கும் அந்த பாவகத்துக்கு. அப்படி எடுத்துக்குவோம். 12ஆம் பாவகம் அயன புயன ஸ்தானம், சுகபோக ஸ்தானம். ஐயா அது விரயம் இல்லையா அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக விரயம் கொடுக்க மாட்டார், பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இதுக்காக ஆடம்பர செலவு பண்ணுவீங்க, அதுக்கு பொருளாதார 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு, தேவையான பொருளை பணத்தை கொடுத்துட்டு செலவையும் கொடுப்பார். இன்பமாக இருங்கள். அப்படியே 4ஆம் பாவத்தையும் பார்க்குறார், பணத்தை கொடுக்குறார், வண்டி வாகனம், வீடு, தாயார். படிக்காத குழந்தைங்களாம் இந்த காலகட்டத்தில் இப்போ படிக்கும், கண்டிப்பாக நல்லா படிக்குவாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு நல்லதே நடக்கும். நல்லா சுகபோகம், அயன பயணஸ்தானம், அதாவது டூர் போகிறது, பயணங்கள் போகிறது, சந்தோஷமாக. இதில் ஒன்று, இந்த என் கணவருக்கு மனைவிக்கு இந்த இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, ஒற்றுமையாக இல்லைங்க. இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த கல்யாணம் ஆகி சண்டையெல்லாம் போட்டுட்ருப்பாங்கல்ல, இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் கணவன் வழியாக வருவார், நான் செஞ்சது தப்பு அப்படி பண்ணிட்டு குடும்ப ஒற்றுமையாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பெண்ணு பிரிஞ்சிருந்தால் தனுசு ராசிக்கார ஆணுக்கு பெண்ணு சந்தோஷமாக வருவார்கள், நல்ல இன்பமாக இருப்பீர்கள், நல்ல வருமானம் மணி வரும், நல்ல வீட்டில் அழகு சார்ந்தது வாகனம் வாங்குவீர்கள், தாயாருக்கு நல்லா இருக்கும், உடல்நல சீராக இருக்கும், நன்றாக இருப்பீர்கள். தனுசு ராசிக்காரன். அடுத்து மகரம். மகரத்துக்கு சொல்லவே தேவையில்லை, இப்போத்தான் 7.5 சனியே முடிஞ்சு போச்சு. உச்ச குரு ராசியை பார்க்கிறார்.
எல்லாம் சொல்லவே தேவையில்ல. உச்ச குரு ராசியை பார்க்குறார். லாபஸ்தனமான 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதாவது புகழ், இந்த 3ஆம் பாவம் வந்து புகழை கொடுக்கும். வெற்றி, கீர்த்தி, புகழ், தைரியம், வீரியம், புகழ், இந்த மாதிரி இடத்துல இப்போ ஒரு தைரியம் வரும். பணம் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வந்துடும்ல ஒரு செயல் செய்ய. அப்போ 11ஆம் இடத்துல இருப்பு, பணம் வந்துடுது. உங்கள் ராசியவே பார்க்குறாரு குரு. புகழ், அதாவது உங்களுக்கு ஒரு பேரும் புகழில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அடுத்தவனுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தாலும் இப்போ உங்களுக்கே கிடைக்கும். பயப்பட வேணாம். ஏற்கிறது நல்ல ஒரு புகழ் கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும், போகிற காரியம்லாம் வெற்றி ஆகும். இன்னும் தித்திக்க, அதாவது சனியே வந்து இப்போ நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாரு, நன்மை தான். மீண்டும் அருமையாக செய்வார். சரிங்களா, கவலைப்பட வேணாம். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை தான். அப்போ எப்படிலாம் அப்படின்னா குருவால் ராசியவே பார்க்குறாருப்பா. உங்களுக்கு வேலை, தொழில், உங்களுக்கு தேவைப்பட்ட திருமணம், அடி 7ஆம் இடத்துல இருக்கிறார் குரு. திருமண தடைகள்லாம் நீங்கும், திருமணமாகும். மகர ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். எதுலலாம் உங்களுக்கு ஆசைப்பட்டிருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ கிடைக்கும். எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வண்டி வாங்கலாம், வேலை கிடைக்கும், பெண்ணு கிடைக்கும், மணி கிடைக்கும், நகை நட்டு வாங்குவீங்க. இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது. அப்போ மகரத்துக்கு நன்மையே. கும்பத்துக்கு இப்போ கும்பத்துக்கு இப்போ 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அதை பற்றி கவலையே இல்லை. 7.5 சனி முடிஞ்சு அது பாதத்தில் தான், பாதச்சனி அப்படிங்குவாங்க. செம்மச்சனி முடிஞ்சது கும்பத்தில். அப்போ இந்த இடத்துல குரு பார்க்கக்கூடிய குரு வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து இந்த குரு யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பத்துக்கு 2க்கும் 11க்கும் அதிபதி. லாபாதிபதியும் அவர் தான், பொருளத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாதிபதியும் அவர் தான். பொருள், தனம், குடும்பம், வாக்கு, நல்ல சாப்பாடு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு தான். அவர் உச்சமாக இருக்கார், அனைத்தையும் கொடுப்பார். அவருவே வந்து இந்த குருவே வந்து உங்களுக்கு கும்பத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானம். அடுத்து வந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ தொழில்னால் லாபம் வரும், வருமானம் வரும். அந்த இடத்துல இந்த 12ஆம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த இதாக இருந்தாலும் இந்த அயன பயண ஸ்தானம் தான், சுகம் போகம் தான் கிடைக்கும். அதில் மாற்றுக்கருத்துலாம் கிடையாது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் போகலாம். பாதச்சனி 2ஆம் பாவத்தில் சனி இருந்து கொண்டு சில வருமானத்தெல்லாம் வேலையேங்கடா வேலை போய்கிட்டு இருக்கிறேன், வருமானமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ வருமானம் நல்லா வரும். நல்லா வேலையும் கிடைக்கும், வருமானமும் வரும், நல்லா செலவும் பண்ணுவீங்க. கும்பத்துக்கு அந்த 7.5 சனியோட தாக்கங்களும் தீன்றுச்சு, நல்லா இருப்பீங்க. சரிங்களா. அடுத்து மீனம். மணி நீங்கள் நினைக்கலாம் சனி இருக்கிற இடத்துல சனியை பற்றி பேசினாலே ஏதாவது தடங்கள் கொடுப்பார். அவர் சனியோட ராசி 2 பேசிக்கிட்டே இருந்தேன், எதுவுமே தடங்கள் கொடுக்கல. இப்போ வையா அப்படின்னு இருமலை கொடுத்துட்டார் பாருங்க. அவர் மீனத்தில் சனி இருக்கிறாரு, செம்மத்தில் போயிட்டுருக்காரு. மீன ராசிக்காரர்களுக்கு உத்திரட்டாதி, பூராட்டாதி, ரேவதி நட்சத்திரம். இதுக்கெல்லாம் நான் நட்சத்திரத்தை சொல்லலையோ, சரி இருந்தாலும் நான் அதில் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அப்போ நட்சத்திரம் அந்த மீன ராசிக்காரர்களுக்கு உத்திரட்டாதி, பூராட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ செம்மச்சனி நடக்குது. என்னத்த நீ சொல்ல போகிற, ஏற்கனவே அடி வாங்கிட்டு கிடக்குறேன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் மூச்சு வாங்குவீங்க அப்படி எடுப்போம். இந்த சனியோட தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது யாருக்காக இருந்தாலும் அட்டமச்சனி, கோச்சாரத்தில் செம்மச்சனி, இது 2மே பாதிப்பை கொடுக்கத்தான் செய்யும். எவ்வளவுதான் அதாவது சிவனை வழி உடம்போது 4 கோளும் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு இருக்காங்க. அது வந்து ஞானிகளுக்கு. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. சுய துக்கம் அவங்களுக்கு கிடையாது. மனிதன் சாதாரண நமக்கு வந்து சுய துக்கங்கள் இருக்கத்தான் செய்யுது. இதை வந்து இந்த நவக்கிரகங்கள்
அப்போ இந்த 7 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி அட்டமாதிபதி தசை, 6ஆம் இடத்துக்கு இந்த சஷ்டாதிபதி தசை, இப்படி தசாபுத்தி காலங்களில் வந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இதில் வந்து மாரகாதிபதி, இது ஏதாவது இருக்கும்போது கெடுதல் பலனும். யோகாதிபதிகள் 5ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி, இல்லை கேந்திராதிபதிகள் 4, 7, 10 இந்த மாதிரி அதிபதிகள் இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்லது நடக்கும். அப்போ இன்பமும் துன்பமும் கலந்து வரும்போது, இன்பம் வரும்பொழுது இயல்பாக மனிதன் நமக்கு சிரிக்க செய்வோம், சந்தோஷமும் கொண்டாட்டங்கள் வரும், ஆடுவோம் பாடுவோம், எல்லா வேலையும் செய்வோம். இன்பத்துக்கு குறைவாக வேணும், சொல்லவா வேணும். கொஞ்சம் சங்கடங்கள் வரும் பொழுது மனிதனுக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கறது அப்படி தான் எடுக்கலாம். இப்போ மீன ராசிக்காரர்களாக யார் எப்படி அப்படின்னு தெளிவுபடுத்தி கொடுக்கும். நம்மள்கிட்ட ஏமாற்றி வாங்கி தின்னவர்கள், பிறக்கி தின்னவர்கள் அப்படி சொல்லலாம். நம்மள்கிட்ட கை கட்டிக்கிட்டு தலையை சுடிஞ்சவர்கள் இன்னைக்கு எதிர்த்து நிற்பார்கள். ஒன்றுக்கு ஆகாதவன் நம்மளை எதிர்த்து பேசுவான். அப்போ நமக்கு மன சங்கடம். இதெல்லாம் ஒன்றாடான்னு நம்மள்கிட்ட காசு பணம் இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுத்தோம். இப்போ 100க்கும் கேவலம் ஒரு 100 ரூபாய்க்கு போய் அடுத்தவன்ட்ட போய் நான் நிற்கிறதா அப்படின்னு மனசு சங்கடப்படும். இது வாழ்க்கை தத்துவம். இது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இது எந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு கேட்கும்போது, பொதுவாக அஷ்டம சனி, ஜென்ம சனி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்தே தீரும். அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு டச் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். எவ்வளோ பணம் வைத்திருந்தாலும் சரிங்களா, ஒரு சங்கடத்தை கொடுக்கும். அப்போ இதேமாதிரி கெடுதலுக்கு இப்போ கெடுதலை பேசணும்னு சொல்லுவோம். 8ஆம் இடத்துலையும் 6ஆம் இடம், இந்த மாதிரி 12ஆம் பாவகம், 3 மாரகாதிபதி. இது உபயராசி. உபயத்துக்கு வந்து 11ஆம் இடமும் 7ஆம் பாவகமும் மாரகாதிபதி. அப்போ அந்த பாவத்தில் இந்த தசாபுத்திகள் நடத்தும் போது அது லக்கண ரீதியாக வரும். இப்போ கோச்சார ராசினா கோச்சாரத்தை பற்றி தான் இப்போ பேசணும், இருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா இந்த பொதுவாக ஜாதகம் பார்க்க வரும்பொழுது என்னிடம்னு இல்லை, பொதுவாக ஒரு ஜோதிடரிடம் ஜாதகத்தை எடுத்து ஒரு பையில் வச்சு வர்றாங்கன்னா மனிதருக்கு கஷ்டங்கள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க. வீடியோ பார்க்குறவங்க இல்லாட்டின்னு வேணால் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். எப்பையும் பார்க்கவும் மாட்டாங்க. நல்லா இருக்கும்போது எல்லாமே என் உழைப்பு, என் திறமை, என் புத்திங்குவாங்க. லாஸ்ட்டில் நோட்டை தூக்கிக்கிட்டு சட்டி சுட்டதாடா, கை விட்டாதாடா, புத்தி கெட்டதான்ட்டு ஓடி வருவாங்க. அந்த புத்தி கட்டுறது எது? கெட்ட நேரம் காலம் எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி கெட்ட நேரம் உள்ள இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு 50 நாளைக்கு, அதாவது என்ன சொல்கிறதுன்னா, மூக்குனாங்கயிறு போட்டு அந்த பட்டியில், அதாவது மாட்டு தொழுவில் கட்டியிருக்கிற மாடை இப்போ அவுத்து விட்றாங்க சுதந்திரமாக. சுத்துராசா ஒரு 50 நாளைக்குன்னு ஜாலியாக இருங்க. எப்படியே ஜாலியாக இருங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சமாகிறார், உச்ச குருவே உங்கள் ராசியை பார்க்கிறார். இதை விட வேறு என்ன வேணும்? என்னெல்லாம் தடங்கள் இப்போ பட்டுக்கிட்டு இருக்கோ அதில் உங்களுக்கு இந்த அலைச்சல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ அவர் பார்க்கக்கூடிய பாவகங்கள் அப்படி எடுத்துருவோம். உங்கள் மீனத்துக்கு 9ஆம் பாவத்தை பார்க்குறார், 5ஆம் பார்வையாக. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்கிறார். அப்போ பாக்கிய ஸ்தானமான 9ஆம் பாவத்தை பார்க்கும்போது பாக்கியங்கள் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், லாபங்கள் வரும். இப்போ இவ்வளோ நாள் ஒன்றும் வேலை செஞ்ச காசு கூட வரலன்னா இப்போ கூப்பிட்டு கொடுத்துருவாங்க, கவலை இல்லை. இந்த தடங்களாக போய்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து இப்போ தடைகள்லாம் நீங்கி கொஞ்சம் வெற்றி இதெல்லாம் வரும். இது இப்போ பயன்படுத்திக்கங்க, நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் அந்த 7.5 சனி, செம்மச்சனி முடியணும். சரி, இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மூச்சு வாங்குவீங்க. இப்போ நீங்கள் சுதந்திர பறவையாக இருங்க. கூட்டுக்குள்ளே இருந்த கிளியை தூக்கி இப்போ பறக்க விட்டாச்சு, நல்லா பறங்க. ஒரு வேடன், ஒரு வேட்டையாட கொடுக்க ஒரு வேடன் குருவியை பிடிச்சி கூட்டுக்குள்ளே போய் வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்கிற உங்களை இப்போ திறந்து விட்டாச்சு.
பாவம் பார்த்து போய் நல்லா பறந்து போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வாப்பான்னு. சரிங்களா? அப்போ நல்லது தான். இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லது, கெடுதல் வராது. ஆகையினால மொத்தத்துக்கு 12 ராசிக்குமே வந்து நான் நல்லது தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் கெடுதலும் இருக்குது. இந்த குரு பயிற்சி வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே நன்மையை செய்வார். அவர் உச்சமாக இருக்கிறார். சரிங்களா? ஆகையினால மீன ராசிக்காரர்களுக்கு வந்து நல்லது தான் நடக்கும். இப்போ கொஞ்சம் நல்லது தான் நடக்கும். ஏன்னா ராசியவே குரு பார்க்குறாரு. தைரியமாக இருங்க. அப்போ அனைத்து ராசிக்கும் இந்த அதிசார குரு பயிற்சியை பற்றி வீடியோ போட்டாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.